எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அம்மா ஃப்ளாட் ஆயாச்சு. அப்ளை அனக்டா மாப்ள எவ்வளோக்கான பெரிய ஹோட்டலுக்கு போகிறோமோ அவ்வளோக்கோளோ வேலை நாம தான் செஞ்சுக்கணும். நிறைய சொல்றீங்க. நீங்களும் நல்லா பண்றீங்க. உங்களை பார்க்க நான் சொல்லவே போன்னு பார்த்த பேசுற மாதிரியே பேசுறாங்க. அழகா தொட்டு பார்க்குற ஆசையா இருக்குது. வணக்கம். எங்களுக்கு வந்து கமல் சார்னா ரொம்ப உயிரே. அண்ணா நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா வந்துட்டு சென்னைக்கு போறோம் போன வாரத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ள வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வந்ததுனால ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னைக்கு 17ஆம் தேதி மே 17ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து சென்னை டு ஈரோடு டு சென்னை ரயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன ஊருக்கு போறோம், மாமல்லபுரத்துக்கு போக போறோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம், கமலஹாசன் சாரை பார்த்து என்னென்ன கேட்க போகிறோம், மணிரத்னத்தை பார்த்து என்ன கேட்க போகிறோம், சிம்பு சார்ட்ட என்னென்ன கேட்க போகிறோம், எல்லாமே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ முழுசாக பாருங்க. ஸோ வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ நம்மளுடைய ட்ரெயின் வந்து இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 சென்னை எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். ஸோ போவோமா? இதுக்கு முன்னாடி எப்போ கடைசியாக வந்தேன்? திருப்பதி போகும்போது வந்தோம். ஆமாம், ஒரு வருஷம் இருக்கும். The next day. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. படுத்து நல்லா தூங்கிட்டேன். எங்க மழை வேற வந்துச்சு. சார்ல தலையை வச்சு படுத்துருந்தேன். காலையில ஒரே ஈர தலையில தூக்கி அந்த தலையை வச்சு அந்த பக்கமா படுத்து காலை முட்டி நீட்டி படுத்துறேன். நீங்க கோட்டை விட்டீங்க, நாளா தூங்கல. நம்ம நேரம் தூங்கல. நீ காலையில கோட்டை விட்டுட்டு தான் இருந்த. அத்தா அப்பதான் தூக்க முடிச்சிருக்குது. சரி போமா, போலாம். வெளியில கார் நமக்காக வெயிட்டிங். சரி போலாம். நம்ம வெயிட்டிங் பண்ணி போலாம். ஆக்சுவலா வந்துட்டு 4:55க்கு வரும்னு போட்டிருக்கு. கரெக்டா 4:55க்கு ஷார்ப்பா வந்துருச்சு. ஒரு நிமிஷம் முன்னே இல்ல பின்னே இல்ல, கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. இப்ப வந்து நமக்கு வந்து தக்லைஃப் ஆடியோ லான்ச்சுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்களே வந்துட்டு நமக்கு எல்லாமே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரூம்ல இருந்து கார்ல இருந்து எல்லாமே பண்ணதுனால வெளியில தான் டிரைவர் இருக்கிறாங்க. நம்ம போயிட்டு காலையில ஸ்ட்ரைட்டா கிளம்புவோம். மகாபலிபுரம் போக போறோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஏற வேண்டிய கார் வந்தாச்சு. பிக்கப் பண்ணி டைரக்டா வந்து மகாபலிபுரம் தான் போக போறோம். அங்க ரயில் விட்டு இறங்கி 1 மணி நேரம் கார்லயே டிரைவர் தான். கிட்டத்தட்ட சென்னையே இல்ல, காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் தான். மகாபலிபுரம் காஞ்சிபுரத்துல தான் வரும். சரி சரி. நிறைய யூடியூபர்ஸ், நிறைய இன்ஸ்டாகிராம், நிறைய பேர் வந்திருக்காங்க. சூப்பரா இருக்குது இடமெல்லாம் பாரு. இது வந்து ஒரு நார்மல் ரெசார்ட் தான். நம்ம போக போறோம் பத்தியா, இதை விட பெருசு. தங்கறதுக்காக வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் இப்ப காலையில நேரமா வந்ததுனால வந்து நம்ம ரெடி ஆகி போகணும்னு அங்க ரூம் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ரெடி ஆயிட்டு கிளம்புறதுதான். கட்டுப்பட்டு ரெடி ஆகிறோம், கிளம்புறோம். அவ்வளவுதான், பொழுது குளிச்சுட்டு ரெடி ஆகுறதா சீக்கிரம். இங்க வந்து ஜோ பீச் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே சைலண்டா அவ்வளோ நேச்சுரலா சூப்பரா இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அம்மா ஃப்ளாட் ஆயாச்சு.
மாப்பிளை வணக்கம்டா மாப்பிள. ட்ரெயின்ல தூங்காதனால இப்போ வந்து ஸ்பெஷலா வந்து அம்மாவுக்காக வந்து உனக்கு டீயா காஃபியாமா எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலை நாம தான் செஞ்சுக்கணும். காஃபி போடுறதுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து பாலுக்கு வந்து பால் பவுடர் கொடுத்துட்டாங்க. அடுத்து டீக்கு வந்து இன்ஸ்டன்ட் டீ கொடுத்துட்டாங்க. காஃபிக்குமே நெஸ்கஃபேல இருந்து காஃபி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டு குடிச்சோம். நமக்கு பால் பவுடர் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதோ மிச்சத்தை பேக்கில் போட்டு கொண்டு போயிடலாம். பால் பவுடர் சூப்பராக இருக்கும். டீக்கு வந்து டீ பேக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை போட்டு சுடு தண்ணி ஊற்றினோம்னா சுகருமே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர் தான் அது, நம்ம எவ்வளோ போட்டாலும் அதில் சங்க இனிப்பே. அவ்வளோதான், டீ தயார். சுடு தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். A few moments later. நிறைய சொல்றதுங்க. போன்ல பார்த்த பேசுற மாதிரியே பேசுறாங்க. அப்படியே நீ பாத்துக்கலீங்க சார்? நான் பார்த்திருக்கேன் நிறைய கிஃப்ட் நிறைய டிப்ஸ் நிறைய. ஓகே ஓகே, ஆமா ஆமா. ஓ சரி சரி. நீங்க என்ன ஊருங்க? வேலூருங்களா? உங்களை பாப்பேன்னா நீங்க ரொம்ப சந்தோஷம். உங்களை நானும் தான் பாப்பேன்னு நினைச்சே பாக்கலீங்க. நானும் உங்களை பாப்பேன். நீங்க சொன்னீங்க கமல் சார பாக்க போறேன் பையன்கிட்ட சொன்னேன். அவங்க வராங்களா என்னன்னு தெரியல, பாக்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம பாக்குற ஒரு வாய்ப்பு தான் நமக்கு. அதுக்குள்ள வந்துடலாம், அதுல ஓடி வந்துருவீங்க. அதெல்லாம் விடக்கூடாது, இதெல்லாம் சான்ஸ் தான். ஆமா, சும்மா வர முடியுங்களா? வாய்ப்பு கிடைக்க வந்து கட்டிட்டா. சரி சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக இவங்களை எல்லாரும் இப்போ கூப்பிட்டுருக்காங்க, என்ன மீட்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், கமல் சாரோடைய தக் லைஃப் படம் வந்து ஜூன் 5 வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரைலர் லான்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்மள மாதிரி இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ அந்த அம்மாவும் அதுக்காக தான் வந்திருந்தாங்க. எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஊத்தாப்பம், மெதுவடை, இது என்னது உப்புமா ப்ளஸ் இட்லி, ஆம்லேட், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2-3 இருக்கு, நாங்க எடுக்காம வந்திருக்கோம். இன்னும் 2-3 போய் எடுத்துக்கலாம். நான்வெஜ் போடுவாங்கன்னு ஆசாசியா வந்தா எங்க நான்வெஜ்ஜை காணமே. அதுல மதியானம் தான். மதியானம் போடுவாங்க. யாருமா? கோபி என்ன இருந்து வாருங்க. ஹோட்டலுக்கு வந்த இடத்துக்கு பெறாமரத்தை பார்த்து எனக்கு ஆசையா இருக்குது, செமையா இருக்குது. கையிலேயே பொறிச்சுக்கலாம் போலயே. கீழே ஒண்ணு உளுந்தே கிடக்குது. அதெல்லாம் அழுகி போயிருக்குமா? இல்ல சொல்றேன், கீழே பாருங்க ஒரு பழம் விழுந்துருது. எதுனால தெரியல, காத்துல எல்லாம் விழுந்துருச்சு தெரியல. பழுத்துருச்சா? பழுக்காது கண்ணு. இதுதானே எதுக்கு என்னமோ செய்யறாங்க, பிரியாணி செய்யறாங்க, சிப்ஸ் என்னென்ன செய்யறாங்க. சங்கு பூச்சி அட்டை பார்த்தேன். முள்ளு பரவாயில்ல பெருசா இருந்துன்னா பழுத்துன்னு அர்த்தமா? காய்தான் எல்லாமே. மரத்துல காய் பண்ண நிறைய இருக்குது. இன்னைக்குதான் பெலா மரத்துக்கிட்டே பக்கத்துல வந்து பாத்துருக்கிறேன். பெலா மரத்தை பாத்துருக்கேன், பக்கத்துல வந்து தொட்டு பார்த்ததுல அழகா தொட்டு பாக்குற ஆசையா இருக்குது. காலெல்லாம் நாங்க பீச்சுக்கு போற வழியில ரோட்ல எல்லாம் உளுந்து சதறி கிடக்கும். நானும் பாத்துருக்கிறேன், கீழே உளுந்து சதறி இருக்கும். பாத்துருக்கேன். பீச்சுக்கு போக மாட்டானே. பாத்துருக்கோம்ல நம்ம. மிளகு தான் காயா இருக்குதே. பிடிக்காதமா? இல்ல காயா இருக்கு பாக்கலாம். இல்ல காரமா இருக்குது. நானு வாசம் செமையா இருக்குது. ஆமா. A few moments later. உனக்கு எப்படி இருக்கு வந்தது? நம்ம யூடியூபரை பார்த்தோம், நடிகரை பார்த்துட்டோம், சீரியல் நடிக்கலாம். அதான் பயங்கர சந்தோஷம், ஜாலியா இருக்குது. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல மொத்தம் 7 ஜோன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போவோம். வீட்டுல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்.
ஸோ நம்ம ஒவ்வொரு பூத்தா போக போக வந்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் சுற்றி தராங்க. ஸோ ஸ்டாம்ப் சுற்றிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு வந்து கமல் சார்னா ரொம்ப உயிர். அது 16 வயதுல நடிச்ச படம்னா மறக்க முடியாது. இப்பத்தி பசங்களுக்கு தெரியாது, எனக்கெல்லாம் பாத்துக்கேன். அது இந்த படம் நிறைய பாட்டி பாத்துக்கேன். அப்புறம் அது இல்லாத அபூர்வ சகோதரிகள், அந்த காளித அந்த மாதிரி ஆயிட்டுலாம் கூலையே நடிக்கிறதெல்லாம் அவரால் தான் முடியும். இப்பெல்லாம் அந்த மாதிரி யாராலையும் முடியாது. அவ்வளவு சூப்பரா நடிக்கிற எல்லா படமும் அவர். எந்த படம் இதனால அதனால சொல்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் சூப்பரா இருக்குது. எப்படிமா போகுது நிகழ்ச்சி? சூப்பரா போகுதுன்னு ஜாலியா நம்ம சும்மா வந்து விரதம் பார்க்கணும். இங்க வந்தா விஜய் டிவில சன் டிவில நடிச்ச சீரியல் நடிகர்லாம் நிறைய பேரை பாத்துங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரு மேப் மாதிரி கொடுத்துட்றாங்க. சாரி, இந்த மேப் மாதிரி கொடுத்துட்றாங்க. இதுல ஒவ்வொன்றையும் போயிட்டு இந்த மாதிரி சீல் வாங்கிட்டே வரணும். இதுவுமே ஒரு நல்ல ஒரு டாஸ்க் மாதிரி நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு. அன்னி கூட அதான் கிளாஸ்ல தான் அண்ணா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பிடிச்சது. நீங்களா வந்தாங்க அம்மா போயிட்டா வீட்டுக்கு நல்லா போவோம். எங்க பையன் வந்தாக்க சொல்லுங்க சொல்லு சாத்தாங்க. நான் வீட்டேன் சாப்பிடுவா ரொம்ப சந்தோஷம். 3 மணி நேரம் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. மழையில நடிச்சு சளி பிடிச்சு காய்ச்சல் வந்துருச்சு உங்களுக்கு. நேத்து சீரியல் பாத்தீங்க, நேத்து அந்த இது ஓடிச்சுங்க. அம்மா கேட்டு மாமியா கேட்டுன்னா அப்படிதான் வருங்களீங்க. பைப் போட்டு எங்க நம்ம சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நம்ம வெளியிலேயே வந்து சீரியல் ஆக்டர்ஸு, அப்புறம் இத்தனை நாள் நம்ம ஃபோனில் பார்த்துருந்தா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கூடையும் நின்று பேசி ஃபோட்டோ எடுத்து அம்மா வந்து அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இத்தனை நாள்லாம் அவங்களாம் நம்ம நேரில் பார்க்க முடியுமா அப்படின்லாம் நம்ம தெரியாமல் இருந்தோம். ஆனால் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஹாப்பி. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட் நடக்கிற உள்ளே போனோடனே வந்து ஆர்ஜே விஜய் வந்து அந்த ஷோ வந்து ஹேங்கரிங் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே சூப்பராக பண்ணாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே யார் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எஸ்டிஆர் தான் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் கமல் சார், மணிரத்னம் சார், ஏஆர் ரகுமான், இந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து முடித்தோடனே அவங்க கொஞ்சம் மூவி பற்றின கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து தக் லைஃபோடைய ட்ரைலர் போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சேம் டைமில் 5 மணிக்கு இங்கே ரிலீஸ் பண்ண மொத்தம் யூடியூப்லேயும் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், பாருங்கள். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சைடு சாக்கக்குறை சாக்காத ஆயிட்டேன். சிறகடிக்காசி சூப்பரா நடிக்கிறீங்க. நீ பாருங்க
வந்து வீட்டில் அப்படியே One hour later. ஸோ ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சுது. இன்னும் நிறைய பேர்த்த பார்க்காம இருந்த எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக பழகினாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபைனலாக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரது இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. சரி பசியா இருக்குன்னு சுட சுட இட்லியும் பருப்பு சாம்பாரோட இட்லி சாப்பிட்டுருக்குறேன். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடல. இன்னைக்கு சென்னை பஸ் ஸ்டாண்டில் கையேந்தி போகணும் சாப்பிட்டு. நைட்டு வந்து 10 மணிக்கு நமக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பஸ் ஏறி மார்னிங் அடுத்த நாள் சண்டே மார்னிங் வந்து 6 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து உண்மையாலுமே செம்ம ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே வந்துட்டு எங்களை கூப்பிட்டுருந்தது யாருன்னு பார்த்தோம்னா LUK அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி தான் கூப்பிட்டுருந்தாங்க. செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஃபுட்டுலேருந்து ட்ராவல்ஸ்லேருந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. கமல் சாரை வந்து அம்மா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும்னு. அந்த வாய்ப்பு அவங்க தான் அமைச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. நான் மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸுக்கு தான் வந்து எல்லா ஃபுட்டேஜ் எடுத்ததுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதாகவே நான் சின்னதாக தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.